ரொம்ப ஸ்பீடு இல்லை, நல்லா இருக்கு. யோசிதா முடிஞ்சிச்சு, இறங்க கீழே இறங்க. எஸ்கலேட்டர்ல தான் ஓகே கூட்டிட்டு இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப நான் பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாப்பாக்கு வந்து முடி வெட்ட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு மொட்டை போட்டதுல இருந்து எதுவுமே பண்ணவே இல்லை. இங்க காதை தாண்டி கீழே வரைக்கும் முடி வளர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்களேன். ஜஷிதா காதுல முடி போறதுனால நம்ம வந்து இன்னைக்கு ஜஷிதாக்கு ஹேர் கட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா குதிச்சு கிடக்குற. மஷ்ரூம் கட் பண்ணுவோமா இல்ல என்ன கட் பண்ண போறோம்னு தெரியல. ஏதாவது ஒரு ஹேர் கட் நல்லா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற முடியெல்லாம் அழகா வெட்டி கொஞ்சம் நல்லா பண்ணலாம். ஏன்னா இப்படி காது உள்ள வந்து போடுறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. காதை போட்டு சொரிஞ்சிட்டே இருக்கா ரெண்டு பக்கமும். முடி வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஏதோ கவுத்து வச்ச மாதிரி இருக்கு. சட்டி கவுத்த மாதிரி இருக்குதுன்னு சொல்ல. சட்டி தோப்ப முடி கவுத்த மாதிரி இருக்கு. எப்படி டீசெண்டா சொல்றது, சட்டி கவுத்த மாதிரி இருக்குன்னு சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவை நல்லா அழகா முடி வெட்டி கூட்டு வரலாம். ஆமா, என்ன சேட்டை பண்றது தெரியல, பாக்கலாம். போய் பாப்போமா? சரி. அப்பா கிட்ட வா ஜஷிதா, அப்பா கிட்ட வா. மாதுளம் பழத்தை எடுத்த உடனே எவ்வளவு வேகமா வர்றாரு பாரு. மாதுளம் பழம் பிரியது ஒரு. ஆமா. பாப்பாக்கு வந்து பாத்தீங்க இப்ப தலைமுடி எப்படி இருக்கு, காதை தாண்டி இருக்கு. நான் சைடுல தள்ளி வச்சிருக்கேன். நிறைய முடி வளர்ந்துருச்சு இங்க. காது ஃபுல்லா ரெண்டு பக்கமும் அப்படியே வளர்ந்துருச்சு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த இவ்வளவு நீட்டுக்கு வந்துருச்சு, புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அழகா வெட்டிட்டு வரலாம். ஹேர் கட் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஹேர் கட் பண்ண விடுவாளானாலே தெரியல, எப்படி என்னன்னு தெரியல. ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. போவோம் கூட்டிட்டு போலாமா? ஓகே. ஜஷிதா அப்பா கூட, அப்பா கூட மாதுளம் பழம் அப்பா கூட. முன்னாடி பந்தாடி விளையாடுறா. அப்பா எடுத்துட்டா கீழே போட்டு இல்ல ரை. இல்ல அம்மா கிட்ட தரேன். அதான் சங்கீதா கிளம்பலாம் நம்ம. டைம் ஆயிடுச்சு. போலாம். பேக் வச்சிட்டு போற அம்மா. போலாமா? பேக் மாட்டு. வா போலாம். அந்த பேக் மாட்டிக்கு, நீ மாட்டு. பேக் மாட்டிக்கு. அவர் தூக்க சொல்லி கூப்பிடல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நேரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி ப்ரொவிடன்ஸ் மாலுக்கு வந்து வந்தாச்சு ஹேர் கட் பண்ணலாம் சொல்லிட்டு. இங்க மால்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா பண்ணுவாங்களே, ஸோ அதனால இங்க வந்துட்டேன் நாங்க. இல்ல வேற எங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்க ஐடியா இல்ல. இல்லன்னா இவருக்கு ஹேர் கட் பண்றது போய் பண்ண முடியும். அப்புறம் தெரியல பாக்கலாம். இங்க பார்லர் தானே அங்க இருக்கு. ஸோ அதனால அங்கேயே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பாப்பா வந்து தூங்குறா ஃப்ரெண்ட்ஸ். தூங்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவளை ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். அவ ஏஞ்சிட்டானா வந்து என்ன பண்ணுவான்னு தெரியல, பாக்கலாம். உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா பாப்பா ஏஞ்சிட்டா. அவ ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டே வர இருக்கிற வரைக்கும் தூங்கினே இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். மாலுக்குள்ள வந்த உடனே மூச்சுக்கிட்டு அந்த எஸ்கலேட்டர்ல போறது வந்து பாத்தீங்கன்னா அவ ஜாலியா என்ஜாய் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் போய் ஃபர்ஸ்ட் மேல போறேன். எப்படி பாக்குறா பாரு. நான் மேல போறேன், நீங்க கொஞ்சம் பின்னாடியே வாங்க, சரியா? நான் ஃபர்ஸ்ட் போறேன். என்ன ஜஷிதா ஜாலியா இருந்ததா? ஜாலியா இருக்காரு. நான் மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் போறீங்களா? கருத்து தெரியுது சங்கீதா பாப்பாக்கு. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம், எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிக்கிறாரு. இப்போ நம்ம இங்க தான் போறோம். ஆமா சீதா, என்ன வேடிக்கை. முடி வெட்டலாமா ஜஷிதா? அவரே தொட்டு பாக்குறாரு. என்ன இதோ சொல்லி பேசிட்டு இருக்காங்க, எனக்கு ஒண்ணும் புரியலன்றாரு. ஃபன் சிட்டி கூட்டு போயிடலாம். இன்னைக்கு கூட்டு போலாம். விளையாடுவா, இப்ப விளையாடுவா, கண்டிப்பா விளையாடுவா. போலாம் மாமா. எஸ்கலேட்டர்ல போனோம். சும்மாவே அவ கை காட்டுறா. ஃபன் சிட்டிலாம் போனா பஸ் ஃபுல்லா காலி பண்ணிடுவாங்க. ஒரு நாள் கூட்டு போகணும். இப்பதான் அவன் ஜாலியா என்ஜாய் பண்ற டைம். ஒண்ணு என்னமா ஜஷிதா வெளியே கூட்டும் போது சொல்றப்ப இப்ப சுத்தி கண்ணாடியில பாக்குற கியூட்டா இருக்க மாதிரி இருக்கு. முடி வெட்டிட்டு தான் பார்க்கணும் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஜஷிதா என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும்? என்ன ஹேர் ஸ்டைல் வேணுமா? பாப் கட் வேணுமா? மஷ்ரூம் கட் வேணுமா?
பாப்பாக்கு இப்போ ஒரு கட்டு பண்ண முடியாது. இந்த இடத்துல கட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம பல்ப் வாங்கிட்டு வந்துட்டோம். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கட் பண்ணலாம் சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் முடியே எங்கேமா இருக்குது, முடி வளர்ந்தா தானே மஷ்ரூம் கட் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் முடி நிறைய வளர்த்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கப்பா. முடி இன்னும் வளரணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பாய் கட் மாதிரி வெட்டிட்டு அப்புறம் மஷ்ரூம் கட் பண்ண முடியாது. அப்புறம் பாய் கட் போயிடும். பாய் கட் வெட்டலாம் சொன்னாங்க. பாய் கட்னா இந்த சைடுல இருக்கிறதுல வெட்டினா பாய் கட் மாதிரி வரும். ஆனா வந்து நீங்க அப்புறம் எப்பயுமே பாய் கட் வெட்டுற மாதிரியே வரும். மஷ்ரூம் கட் வெட்டனா இன்னும் கொஞ்சம் நிறைய முடி நீட்டா வந்தாதான் இங்க கொஞ்சம் அப்படியே நிக்கும். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் முடி வளரும். 2 மாசம் கழிச்சு வாங்க சொல்லிட்டாங்க. முடி வெட்ட வேண்டியது இல்ல. இப்போ பாப்பா ஃபன் சிட்டி கூட்டு போலாம்ப்பா. எங்க மேல ஃபன் சிட்டி. ஃபன் சிட்டியா? ஃபன் சிட்டி போலாம். போலாமாடா ரஷிதா? வா. ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டே வர இருப்பாரா நம்ம ஜஸ்விதா? அப்ப கூட அதுதான் பார்த்துக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஸ்கலேட்டர்ல தான் ஓகே கூட்டுன்னு இருக்கா. அவர் ஜாலியா இருக்காருன்ட்டு கார்டு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்டு வாங்கியாச்சு. 500 போட்டுருவோம். 500 போட்டா 500 வந்து நமக்கு வருது. 300 ரூபாய் போட்டோம்னா 237 ரூபாய் தான் நமக்கு கிரெடிட் ஆகுது. சரி 500 போட்டு விளையாடலாம். 4-5 விளையாண்டாலும் 500 ரூபாய் காலி ஆயிடும். வா. ஒரு வருஷத்துக்கு வேலிடிட்டி இருக்கு. கார்டு மிஸ் பண்ணாத வச்சுக்கணும். சரி ஃபர்ஸ்ட் இதுல விளையாடுவோம். உட்கார் வை. ஜாலி. இது வேணுமா பாரு, அதே முடியல இருமா. சீதா முடிஞ்சிச்சு, இறங்க கீழே இறங்க. அவரு அங்க வர அடுத்து எட்டி பாக்குறாரு. என்ன வர மாட்டா? இதுல இருக்காது. இறங்க கீழே இறங்க. போதும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. பசங்க எல்லாமே விளையாட கூட்டிட்டு வந்துட்டுனா அதுக்கப்புறம் கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. அது பாரா. வா. நான் என்ன விடுங்க, நான் போறேன்றாரு. வேற கேம் வேற கேம். இதுல உட்கார் வாத்து. மாத்துல உட்காந்து அழகா புடிச்சுக்கணும். ஜாலியா விளையாடுறாரு. இன்னும் கொஞ்சம் பெரியவனா நம்ம கையை விட்டுடலாம். குட்டியா இருக்கிறதால நான் பிடிச்சினே இருக்கேன். என்ஜாய் பண்ற மாதிரி தெரியல. மூஞ்சில ஒரு பீதியோட விளையாடுற மாதிரி இருக்கு. பீதி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாருல. ஸ்லோவா தான் இருக்கு. ஆமா, ரொம்ப ஸ்பீடு இல்ல, நல்லா இருக்கு. அவர் ஒரு பொம்மையில அவரே உட்கார மாட்டாரு பாத்தியா? அடுத்து எங்கன்னு போலான்னு பாக்குறாரு. முடிஞ்சிச்சு, இறங்க கீழே இறங்க. ஜெஷிதா முடிஞ்சிச்சு, கீழே இறங்க. ஐயா ஓட மாட்டேங்குதுன்னு ஆராய்ச்சி பண்றாரு. ஓடு. சரிதா, எழுப்பிடுறாரு. நான் வரமாட்டேன். அவங்கள ஆன் பண்ண சொல்றாரு அவரு. எப்படி ஆன் பண்றதுன்னு பாக்குறாரு அடியில பூந்து. மூளைக்காரமா நீ. ஏன் ஓடல? எதுக்கு ஓடல? பாம்பை வந்து பாத்தீங்கன்னா குதிரையில உட்கார வச்சோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குதிரை மாதிரியே வந்து குதிச்சு போறதுனால பயப்படுறா. பாம்பாவை விளையாட சொன்னா இவர் வந்து முட்டை பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காரு பாருங்களேன். சசிதா அப்பா பாரு, உன் காடு போட்டு விளையாடிட்டு இருக்கிறாரு. இது வந்து நல்லா கவனிச்சு விளையாட. அம்மாலாம் அது சரிப்பட்டு வர மாட்டாங்க. பொண்ணு நீ விளையாடுறத எப்படி பாக்குற பாரு அப்படியே. 2 கையிலயும் நவுத்தணும் பேபி. வீட்டுக்கு போலாமா? ஏன்னா ஃபுட் கார்டு வாங்கினா கூட நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். நீங்க 2 பேரும் விளையாடிட்டீங்க, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுக்கு தனியா கார்டு வாங்கணும் சங்கடா. அப்ப வாங்கிட்டா. சரி
சாப்பிட்றதுக்கு தயாராயிட்டான்டா ஜஷிதா. நானுமே பாரா பாரா அது வேணுமா இது வேணுமா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அது வேணும் இது வேணும் கேக்குறாரு சேட்டை. பாப்பா சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஐட்டம் வாங்கி நம்மளும் சாப்பிடலாமா? போலாமா? ஓகே. நல்லா கலர் கலரா இருக்க சுத்தி சுத்தி பாக்குறா ஜெகிதா. ஆமா ஜெகிதா ஜஷிதா மட்டும் நல்லா வாட்ச் பண்ண. ஆச்சரியமா வந்து பாக்குற எல்லாத்தையும். நான் சாண்ட்விச்சுக்கு அதுக்கு எனக்கு அந்த சோலாபுரியே வாங்கி கொடுத்துருக்கேன். சோலாபுரி எங்க இருக்கு? பின்ன வந்து அங்க ஒன்னதான் சொல்லி நான் பாத்ரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். சென்னை பாத்ரேன்னா எனக்கு எப்படி தெரியும்? சோலாபுரின்னு சொன்னா நான் சொல்ல போறேன். ஜஷிதா ஒருமா சாப்பிடுமா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ற? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணோம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்விச். எனக்கு ஒரு பீஸ் உனக்கு ஒரு பீஸ். இந்த ரெண்டு பண்ணை தான் சாண்ட்விச்சா? சரி நல்லா இருக்கா? சரி மினிமம் பட்ஜெட்ல முடிஞ்சிடும்ல. ஓகே. இது அந்த சைடு போனா வந்து KFC இருக்கு, அப்புறம் வந்து டாமினோஸ் இருக்கு, பீட்சா ஹட் இருக்கு. சாப்பிட்டு போலாம் விடு. ரொம்ப நாள் ஆகுது வெளியில வந்து சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னைக்கு வந்து சிக்கன் சாப்பிடலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதா அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு இருக்காரு. ஜஷிதா படம் பார்க்க போறோம். ஹேர் கட் பண்ண போறோம் சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். ஆனா அங்க வந்து அதை தவிர வேற எல்லா வேலையும் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூவி பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு படம் போட போறாங்க. உள்ள போலாம். ஜஷிதா ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்க்கவே உள்ள லைவா கத்திக்கிட்டே இருக்காங்க. எங்கன்னு கத்திட்டு நடுவுல போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி வந்தா அப்புறம் சாப்பிட்டுட்டு சும்மா வேடிக்கை பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல பாப்கார்ன் போட்டுருந்தா நல்லா படம் பார்த்துருக்கலாம். நான் ஒரு தடவை கூட்டிட்டு ஃபீட் பண்ணிட்டு போனேன். அப்புறம் மறுபடியும் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் இவ்வளோ டைம் ஆளுக்கு பாதி படம் கட் ஆயிடுச்சு. ஆமா என்ன கேள் பதில் சொல்லு. என்ன பண்றீங்க தியேட்டர்ல வந்து? பாப்கார்ன் சாப்பிட்றாரு. வாட் ஆர் டூயிங்? ஜஷிதா ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்து பார்த்துட்டோம். மூவி பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். மணி 10 மணி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். 10 மணி ஆக போதா? ஆமா சாப்பிடவே இல்லையா? அப்புறம் பாப்கார்னோட ஓவரா? ஆமா பாப்கார்னோட ஓவர் தான். வீட்டுக்கு போலாம் நேரா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போயிட்டு என்ன படம் பார்த்தோம் என்ன டீடைல்ஸ் சொல்லிட்டு சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து பாத்தீங்கன்னா வெளில போயிருந்தோம். ரொம்பவே ஜாலியா இருந்தது. பாப்பா கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம். பாப்பாவை தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபன் சிட்டி அது இதுன்னு பார்த்துட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க படம் பார்த்தோம். ஸோ என்ன படம் பார்த்தோன்னா ட்ரூ லவர் இருக்குல்ல, ஸோ அந்த படம் தான் பார்த்தோம். ஆக்சுவலி நான் வந்து வடக்குப்பட்டு ராமசாமிக்கு கூட்டிடும் போது சொல்லிட்டு போய்கிட்ட சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு அது டிக்கெட் எடுக்கிற வரைக்கும் கிட்ட போயிட்டேன். அதுக்கப்புறம் ரேட்டிங்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த படம் பார்க்கலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாரு. படம் பார்த்தோம். ஓரளவுக்கு தேவை. ஆமா எனக்கு ரொம்ப தலைவலியே வந்துருச்சு. அந்த படம் ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா குடிக்கிறான் ஐயோ என்னடாப்பா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு. இருந்தாலும் படம் நல்லா தான் இருந்தது பார்த்துட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடல, வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஹோட்டல்ல வாங்கி வந்து சாப்பிட்டேங்க. ஸோ 10:30 ஆயிடுச்சு, 10:30க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன் காலிஃபிளவர். ஆமா காலிஃபிளவரும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா மாதிரி செஞ்சுட்டு சப்பாத்தி செய்யலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். குருமால கிரேவி பண்ண போறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பரா படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். பாப்பாவுக்கு கடைசி வரைக்கும் ஹேர் கட் பண்ணவே இல்ல. ஆமா அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஹேர் கட். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம் ஹேர் கட், அதுக்கப்புறம் ஆப்பிள் ஹேர் கட் எல்லாம் கூட இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு 2 மாசத்துல வந்து அவளுக்கு சூப்பரா ஹேர் கட் பண்ணி நல்லா ஸ்டைலா மாத்திடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.